ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக காய்கறிகள்னாலே அதிகமான சத்துக்கள் கொண்டது தான். அதில் இந்த பீட்ரூட்டு சொல்லவே வேணாம். இரத்த சோகை உள்ளவங்களுக்கு டாக்டர்ஸ் முதல்ல ப்ரிஃபர் பண்ணுற காய்கறினா அது பீட்ரூட்டாக தான் இருக்கும். அப்படி இந்த பீட்ரூட்டை வச்சு எப்போவுமே பொரியல் கூட்டுன்னு செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு தேவையானது ஒரு பீட்ரூட்டும் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டும் எடுத்துக்கலாம். முதல்ல பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை மட்டும் வெட்டிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். முதல்ல அந்த ஸ்டார்ச் இருக்கும் தானே, அது கொலான்னு இருக்கும். அதனால் அதுக்காக ஒரு தண்ணி அலசி எடுத்துக்கிட்டோன்னா பீட்ரூட்டோட வேகம் மோஸ்ட்லி அந்த கொலகுலப்புத்தன்மை வராது உருளைக்கிழங்கு மூலயமா. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணக்கூடியது தேங்காய் பால் எடுக்கணும். முதல் தேங்காய் பால், ரெண்டாவது தேங்காய் பால்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே இந்த தேங்காய் பால் தான். இந்த தேங்காய் பால்லையும் ரொம்ப சத்து இருக்குது. அதுவும் இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்க மோஸ்ட்லாக உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அல்சர் போன்ற நோய்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு அருமருந்து. தேங்காய் பால் தனியாகவே எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி காய்கறிகளோடு சாப்பிட மோஸ்ட்லாக இன்னுமே அதோட சத்து அதிகரித்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி சின்ன தேங்காயில் அரைமுறி தேங்காவை எடுத்து ஒன்றாம் தேங்காய் பால் 2, 3 எடுத்துருக்கேன். ஒன்றாம் தேங்காய் பாலை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். 2, 3 சேர்த்து எடுத்துகிட்டு இந்த பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த 2ஆம் தேங்காய் பால் 3ஆவது எடுத்துருக்கோன்னா அந்த தேங்காய் பாலை ஊற்றி தான் இந்த பீட்ரூட்டை வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவே நம்ம எல்லாம் தாளித்து போட்டு 2ஆம் தேங்காய் பால் ஊற்றி பீட்ரூட்டை வேக வச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். 4-5 பல்லு பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தனா இந்த டிஷ்ஷுக்கு இன்னுமே கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷு செய்கிறதும் ரொம்ப ஈஸி, பார்க்கவும் ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் இவ்வளோத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு விசில் மட்டும் கொடுத்து வேக வச்ச பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் இந்த வதக்கினதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் இந்த ஒரு விசில்லையே நல்லாவே ஓரளவுக்கு வெந்திருக்கும். கொஞ்சம் 5 நிமிஷம் வேக விடுறது இந்த மசாலாக்களோடு அதெல்லாம் சேர்ந்து இந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகிறதுக்காக தான் 5 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் நான் சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் கழித்து பார்க்கும் போதுல நல்லா பீட்ரூட்டும் மசாலாவோடு சேர்ந்து வெந்து பச்சை வாசனைலாம் போய் நம்மளுக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க முதல் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிட்டு கொதிக்க விடக்கூடாது. அந்த நுரை கட்டி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதம் வரும்போதுல அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பால் கறி ரெடி ஆயிரும். இது ஒரு ஸ்ரீலங்கா டிஷ்ஷு. இது எங்கள் அம்மா மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டது. கண்டிப்பாக இந்த முறையில் பீட்ரூட்டை வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. இது போல் ரெசிபிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையே என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.